டேய் அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிற? எனக்கு என்னமோ கண்டிப்பா பாரதியை மன்னிச்சிருப்பான்னு தோணுது எனக்கு. டேய் பாட்டி, நீ சாமி வந்ததை விட கடைசியா பேசின தெரியுமா, அதான் நல்லா இருந்துச்சு. உன்னை சாமியா ஆட வைக்காம இருந்திருக்கலாம். நான் வேணும்னு அப்படி பேசினேன். அந்த தமிழ் புள்ளைய பார்க்கும் போதெல்லாம் மனசு என்னமோ பண்ணுதுப்பா. சின்ன வயசுல அப்பனை பறி கொடுத்து இப்ப அப்பனா ஒருத்தனை ஏத்துக்கிட்டு வாடுறது கொடுமைதான். ஆனா அதுவும் கிடைக்காம போனா அந்த பச்சை மண்ணு மனசு என்ன பாடுபடும். எனக்கும் அதான் வருத்த மாட்டேன். அவன் பாரதி கிட்ட பேசாம இருக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல பாட்டே. அவன் தமிழ் கிட்ட இது பண்றதுதான் லைட்டா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் பாரதி கால் பண்றா. இரு. ஹலோ. ஏய் சொல்டி. ஹே அப்படியா? ஹே இவ்வளவு நேரம் நானும் அழகரும் அதாண்டி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம்டி. நீ சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சொல்லு, நாங்க வந்துடும். ஏய் அப்பதா நீ சொன்னது நடந்துருச்சு. என்னடியாச்சு? டேய் ஆதி பாரதி கிட்ட பேசிட்டாரா? தமிழ் கிட்டயும் நார்மலா பேசிட்டாராண்டா. கருப்பா உன்னை கும்பிட்டது வீண் போகலையா? கேக்குறக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் 3 பேர் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. 3 இல்லடா 4 பேரு. அவ வயித்துல ஒரு குட்டி இருக்குல்ல, மறந்துட்டியா? கரெக்ட். ஆனா பாரதி வயித்துல மட்டுமா இருக்கு, உன் வயித்துல தானே இருக்கு. அத பத்தி நீ கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. வாயா ஆதி, உட்காரியா? ஆதி தேங்க்ஸ் ஆதி. பாரதி இப்பதான் கால் பண்ணா. ஆமா நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னு அவ பரபரப்பா சமைச்சிட்டு இருந்தாலே, நீங்க இங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் பூஜை ரூமுக்கு வாங்க. ஒண்ணுல ஆதி, உங்க மெமரி ரிமூவ் ப்ராசஸ் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க டாக்டர். லண்டன்ல டாக்டர் பிராங்க்லின் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரு வர வெள்ளிக்கிழமை சென்னைக்கு வராரு. ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வராரு. அவர்கிட்ட உங்களை பத்தி சொன்னேன். அவரு உங்களை இங்கேயே பார்த்துட்டு ஆபரேஷன் கூட இங்கேயே வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா டாக்டர்? ஆதி, உங்களுக்கு பண்ண போறது ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன். அது ஞாபகம் இருக்கா? சில விஷயம் ஞாபகமே இருக்கக்கூடாதுன்னு தானே இந்த ஆபரேஷனே பண்ண போறேன். என்னால எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல டாக்டர். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் டாக்டர், நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு தடவை கூட நீங்க நல்லா யோசிச்சு சொல்லலாம் ஆதி. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயம் மறந்து போக வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல டாக்டர், எனக்கு பாரதியை மறக்கணும். அவங்கள பத்தின எந்த நினைவும் எனக்கு இருக்கக்கூடாது. அதோட சேர்ந்து எது மறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர் யூ ஷூர்? 200% ஷியோர் டாக்டர். நீங்க எனக்கு இது பண்ணலன்னாலும் இதை நான் வேற யாருக்கிட்டையாவது போய் பண்ணிக்க தான் போறேன். அதுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க டாக்டர். உங்க அம்மாவுக்கு நல்ல மகனா முடிவெடுத்தது ஓகே. ஆனா உங்க குழந்தைக்கு அப்பாவை நீங்க யோசிச்சா இந்த முடிவு தப்பு இல்லையா? அது தப்புதான் டாக்டர். நான் பண்றது ஒரு அப்பாவா, ஒரு புருஷனா பெரிய தப்பு தான். ஆனா என் பிரச்சனை அது இல்லை. என் ஒய்ஃபும் சரி, என் குழந்தையும் சரி ரொம்ப நம்புவாங்க. அவங்க கூட நான் சந்தோஷமா இருப்பேன்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது டாக்டர். தினம் தினம் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எங்க அம்மாவோட இழப்பை சரி பண்ணிக்கவே முடியாது. அவங்கள அப்படி கஷ்டப்படுத்துறதை விட என்ன நான் இப்படி மாத்திக்கிறது நல்லதுன்னு தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். ப்ளீஸ் என்னை மேலும் மேலும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆபரேஷனுக்கு
ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே ஆதி, நான் டாக்டர் பிராங்க்லின் கிட்ட பேசுறேன். ஆதி, திரும்பவும் சொல்றேன், வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஆபரேஷன் நடந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாரதி யாருன்னே தெரியாது.